ரோமியோ. அது எப்படி சொல்லுங்க? சொல்லவே பிரதர் சொல்லுவாரு. விஜய் ஆண்டனி படம் படுத்து தூங்கிட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி. போர் அடிக்குது. ஆமாம், கண்டிப்பாக போர் அடிக்குது. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டாகவே போகல. ஒரு மாதிரி அப்படியே மைல்டாக போய் அப்படியே தூங்குற மாதிரி ஆகி போச்சு. என் பிரதர் சொல்லுவாரு, விஜய் ஆண்டனி தூங்கிட்டீங்க. ப்ரோ ஃபேமிலி ஸ்டோரி தான். ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போவாதீங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்லோ படம், ரொம்ப ஸ்லோ. ஃபர்ஸ்ட் டே அளவுக்கு ஒர்த்லாம் எனக்கு அந்த ஹைப்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே, எந்த நம்பிக்கையில வந்து ஃபர்ஸ்ட் இந்த சரக்கு பாட்டில் ஃபர்ஸ்ட் நைட்ல ஊத்துவா பாத்தீங்களா, அந்த நம்பிக்கைலாம் வந்தேன். கடைசியில ஒண்ணுமே நடக்கல. பாவம் ப்ரோ. ட்ரைலர் போஸ்டர் பார்த்து கொஞ்சம் சம்மந்தமே கிடையாது. நம்பாதீங்க. சும்மா வேணா டைம் பாஸ்க்கு ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளவுதான். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் ப்ரோ விஜய் ஆண்டனி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து வேஸ்ட் ப்ரோ. செட் ஆகல இந்த அளவுக்குலாம் இல்ல. ஏதாவது கொஞ்சம் பிடிச்ச சீன் ஏதாவது? செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ படமே. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் டீசெண்டா எடுத்திருக்கான். மத்தபடி ரொம்ப ஸ்லோ படம், ரொம்ப ஸ்லோ. கிரிஞ்செல்லாம் இல்ல ப்ரோ, படம் ஸ்லோ, அவ்வளவுதான். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுங்க. ஒன் டைம் வாட்சபிள் தான். அவ்வளோக்கு எதுவும் கிடையாது. காமெடி, ரொமான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆக்டிங் எல்லாத்தையும் நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போகும் படம். 2.5 hours தான். பட் கொஞ்சம் ஸ்லோவா போகும். உட்காந்துருக்க முடியாது. மற்றபடி எல்லாம் ஓகே. யோகி பாபு, விஜய் கணேஷ் காமெடி நல்லா இருக்கு. கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிருக்கலாம். அப்புறம் சினிமாட்டிக்கா நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் இல்லாம வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாம் படம் ஓகே. ஆவரேஜுக்கு மேல இருக்கும். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபேமிலியோட. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா தான் இருந்துச்சு. மோசமா இருந்தது. நான் நிஜமா நல்லா இருக்காது ரிவ்யூ கேட்கறப்போ ஓபி அடிக்கலான்னு தான் வந்தேன். பட் சீரியஸா செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதை தாண்டி படம் மோசமா எல்லாமே இருந்தது. ஆக்சுவலி ஸ்டோரி நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. எதுவுமே நம்மளுக்கு நேச்சுரலா இருந்தது. ரொம்ப நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஜெனரலா உங்களுக்கு ஸ்டோரியில உட்கார வைக்கணும். காமெடியோட கலந்து ஒரு ட்விஸ்டோட முடிச்சாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஓரளவு விஜய் ஆண்டனிக்கு வந்து எமோஷனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகாது. பட் இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயினுமே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படம் கம்ப்ளீட்டாவே கோபத்தோட தான் இருக்கணும். ஆக்டிங் அப்போ மட்டும் தான் வேற மாதிரி இருப்பாங்க. பட் அது லாஸ்ட் கிளைமேக்ஸ பிரில்லியண்டா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மியூசிக் புதுசு, எடிட்டர் புதுசு, டேரக்டர் புதுசு. பட் அப்படி எதுவுமே தெரியல. ஆக்சுவலா மியூசிக் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. சூப்பரா ஆச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். படம் ரொம்ப சிம்பிளா என்னன்னா, சாதிக்கணும்னு நினைக்கிற ஹீரோயின், கல்யாணம் பண்றதே சாதனையா நினைக்கிற ஒரு ஹீரோ. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதா கதை. அவங்க 2 பேரும் அவங்க லைஃப் எப்படி லீட் பண்றாங்கன்னு தான் ஸ்டோரி. ரொம்பவே நல்லா டச்சிங்கா இருந்தது. ரொம்ப ஒரு கனவை காண்ற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுலாம் ஃபேஸ் பண்றான்றதையும் சொல்லியிருந்தாங்க. மீடியாலாம் இல்ல நினைக்கிற புதுசா வர ஹீரோனா நினைக்கிறவங்களுக்கு ஃபேஸ் பண்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி. என்டர்டைன்மெண்டா ஒரு 2.5 மணி நேரம் போறதே தெரியாம ஜாலியா என்ஜாய் பண்ண மாதிரினா கண்டிப்பா இருக்கும். சத்தியமா என்ன தூங்கி தானே அது ஓப்பனா சொல்லிட்டு வந்துரு. ஒரு சத்தியமா நல்லா இல்ல ப்ரோ படம். ப்ரோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல ப்ரோ படம். ஹவுஸ்ஃபுல் கூட ஆகல ப்ரோ. நல்லா இருக்கும்லாம் வரல ப்ரோ. ஃபேமிலியா வந்தாங்க, சரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வந்தோம் ப்ரோ. சரி இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாங்க நேற்று டிக்கெட் புக் பண்ணி வந்தோம். ஓரளவு பெஸ்டா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். அந்த அளவுலாம் இல்ல ப்ரோ. விஜய் ஆண்டனி அவங்க நடிச்சு ஆக்ட் பண்ணது, அவர் ஏதோ கொஞ்சம் லாஸ்ட் சீன் மட்டும் பெஸ்டா பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்பலாம் இல்ல ப்ரோ. எப்போ இன்டர்வல் விடுவாங்கன்னு வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எப்போ வீட்டுக்கு விடுவாங்கன்னு வெயிட் பண்ண ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. கொஞ்சமா ஏதாவது இந்த விஷயம் நல்லா இருக்கு ப்ரோ. இந்த படத்துல இந்த விஷயம் தங்கச்சி சென்டிமெண்ட் சீன் நல்லா இருக்கு ப்ரோ. லாஸ்ட் மியூசிக் சாங்ஸ் நல்லா இருக்கு. லாஸ்ட் 2 அவ்வளவுதான் ப்ரோ. மத்தபடி வேற எதுவுமே இல்ல ப்ரோ. நீங்க இப்ப இந்த 2.5 மணி நேரமும் போர் அடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். எங்களுக்கு அது அவங்கவுங்க விருப்பம் ப்ரோ. நமக்கு அந்த அளவுலாம் இல்ல ப்ரோ. உள்ள இன்ட்ரெஸ்டாவே இல்ல. படம் பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்ல. மேபி எந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்? அவரை விரும்புறவங்களுக்கு பிடிக்கும். இல்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி என்ன படம் பாத்தீங்க? ரோமியோ. இருந்துச்சு. சார் எப்பவுமே நல்லா தான் ஆக்ட் பண்ணுவாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியும் நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது. புதுசா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருந்தது. இல்ல ஆக்சுவலா அவ்வளோ ஃபுல்லாலாம் இல்ல.
ஒரு இது மட்டும் சோ அந்த மாதிரி இது பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் அதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க பட் ஃபுல்லா ரம்யா பாலாஜி ஜோடி கிடையாது ஆக்டர் அவர் எப்படி perform பண்ணிருக்காரு நல்லா பண்ணிருக்காரு ஒரு எலிமெண்ட் இந்த படத்துல பாக்குறது ரொம்ப எல்லாரும் ரசிப்பாங்க என்ன மாதிரி இருக்கு யோகி பாபு சாரோட காமெடி ஓகே நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்ல எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஓடிற மாதிரி போச்சு இல்ல படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம். ட்ரைலர் பார்த்து சில பேர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா